வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இது ஒரு பேச்சு நிகழ்ச்சி தானே இல்லையா? நான் காலையில் ஒரு 4 நிமிடத்திற்குள் ஒரு செய்தியை உங்களிடத்தில் பேசுகிறேன். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் சக்ஸஸ் ஆனதுக்கு என்ன தெரியுமா காரணம்? நீங்கள் அந்த டியூன் பண்ணிட்டீங்க, அதாவது மக்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப விலாவரியாக பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க, ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லிட்டு போகணுங்கிறத அந்த விஷயத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்க, அதனால தான் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறீங்கன்னு சொன்னார். இருக்கலாம். ஆனால் இப்போ நான் பேச போகிறது அதை பற்றி இல்லை. பேச்சு இல்லையா? அதிக நேரம் பேசினாலும் குறைந்த நேரம் பேசினாலும் பேசுதல் என்பது எல்லா உயிர்களுக்கும் இல்லாத ஒரு வரமாக மனிதனுக்கு கிடைத்த ஒன்று இல்லையா? நம்ம சுற்றி இருக்கிற ஆடு, மாடு, நாய், பூனை, கோழி இதெல்லாம் பேசுதா? அதுக்கு நம்ம அந்த மாதிரி பேர் வச்சுருக்கோன்னு கூட அதுக்கு தெரியாது இல்லையா? ஒருவேளை அதுங்களுக்கெல்லாம் பேசுகிற சக்தியை கொடுத்து நம்மளை பேசாமல் படைச்சிருந்தா அதுங்கெல்லாம் நமக்கு என்ன பேர் வச்சுருக்குன்னு தெரியாது. ஏன்னா நம்ம மிருகங்கிட்ட கூட நல்ல பேர் வாங்குகிறோம். சரி, இப்போ அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பேசுதல் என்பது மிக ஒரு முக்கியமான ஒன்று. பேச்சால் சிலரை கவர முடியும், சில விஷயத்தை தெளிவாக விளக்க முடியும். நமக்கு தெரியும், பல்வேறு விதமான பேச்சாளர் இருக்காங்க. இலக்கிய பேச்சாளர்கள், இலக்கியத்தில் ரொம்ப விளக்கமாக சொல்கிறவங்க. ஆன்மீக பேச்சாளர்கள், இப்போ கொஞ்ச நாளாக நகைச்சுவை பேச்சாளர்னு சொல்கிறாங்க. அப்புறம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், தன்னம்பிக்கை பேச்சாளர். அதாவது அந்த பேச்சில் அவர் எதை ஹைலைட் பண்ணுறாரோ அதை வச்சு அந்த பேச்சாளர்லாம் சொல்கிறாங்க. இல்லை இன்னொரு அழகுனா தமிழில் எழுத்தாளர், பேச்சாளர், இந்த 2 சொல்லும் எழுத்தை ஆளுகிறவன் எழுத்தாளர், பேச்சை ஆளுகிறவன் பேச்சாளன். அப்போது நான் பேசுகிறேன்னா என் பேச்சை நான் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளுவர் கூட பேசுதலை பற்றி பல சொல்லியிருக்கார். உங்கள் பேச்சை கேட்காதவங்க கூட ஐயோ கேட்காம விட்டுட்டோமேன்னு வருத்தப்படுற மாதிரி நம்ம பேசணும், நம்ம பேச்சு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் பேசுறதுனால தான் பிரச்சனை வருது. சில பேர் சொல்கிறாங்க, நீ ஏன் பேசுறதுனால தான் பிரச்சனை, வாயை மூடிட்டு இரு அப்படின்னு சொல்கிறோம். எந்த பேச்சு சிறந்ததோ, எந்த பேச்சு மற்ற உயிர்களுக்கெல்லாம் இல்லாத கொடையாக நமக்கு கிடைத்திருக்கிறதோ, அதே சில நேரத்தில் நம்ம வீடுகளில் பல பணியாற்றுகிற இடங்களில் வாயை வச்சுட்டு சும்மா நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் அப்படி எப்படி பேசிட்டான் பற்றியா, எனக்கு முன்னால் பற்றி பேசிட்டான் பற்றியா, என்கிட்ட அப்படி பேசலாமா? நம்ம எந்த பேச்சை உயர்த்தி பேசுகிறோமோ அதுதான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும். அவன் அப்படி பேசினதால தான் அந்த பிரச்சனை வந்துச்சு. அவன் மட்டும் பேசாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். எப்படி பேசுகிறான் பார், என்கிட்ட போய் எப்படி பேசுகிறான் பார், என்ன பேச்சு பேசுகிறான் பார், யார்கிட்ட பேசுகிறேன்னு யோசித்து பேசு. அப்போது பேச்சு என்பது பல்வேறு விதங்களில் நமக்கு பயன்பட்டு கொண்டே இருக்கிறது. எனவே பேசுதலை தெளிவாக பேச வேண்டும் என்பது தான் இலக்கியங்களுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கறது, இறையிலும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. நம்மளோட நாவை எப்படி நம்ம கையை சரியாக பயன்படுத்தினாலும் பாரு, கண்ணை சரியாக பயன்படுத்தணும், ஒன்று சரியாக பயன்படுத்தணும். அது எதுனா நம்முடைய நாக்கை சரியாக பயன்படுத்தும். நம்ம காயின் பண்ணுற வேர்ட்ஸ், எந்த வார்த்தைகளை போட்டு சொல்லலாம். சில நேரத்தில் நம்ம நகைச்சுவைன்னு நினச்சி ஒன்று சொல்லி அது சிலர் காயப்படுத்தி நீங்கள் என்ன நோக்கி தான் அப்படி சொன்னீங்கன்னு சண்டை போட்ட அனுபவங்கள் எனக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். ஐயோ நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. அப்போது நான் பேசுகிறதுனுடைய அர்த்தம் நான் சொல்கிறதுல இல்லை, எடுத்துக்கிறதுல தான் இருக்குது இல்லையா? அப்போ கவனமாக நம்ம பேசணும் இல்லையா? அப்படின்னா சார் எப்படி சார் எங்களை பேசணும்னு சொல்கிறீங்க? சுருக்கமாக ஒரு ஃபார்முலா சொல்லாமா? எப்படி பேச வேண்டும் என்பது தெளிவு, எதை பேச வேண்டும் என்பது அறிவு, எங்கே பேச வேண்டும் என்பது ஞானம். இதை ஃபார்முலா வச்சுங்க. அப்போது நாம் தெளிவற்றவர்களாய் எதையோ பேசாமல், அறிவற்றவர்களாய் தேவையில்லாமல் பேசாமல், ஞானமற்றவர்களாய் கண்ட இடத்துல பேசாமல், எப்படி பேச வேண்டும் என்கிற தெளிவோடும், எதை பேச வேண்டும் என்கிற அறிவோடும், எங்கே பேச வேண்டும் என்கிற ஞானத்தோடு பேசுங்கள். உங்கள் பேச்சு பலரை கவரும், குறைந்தபட்சம் பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.